ஸ்ரீ ரேவா காண்டம் 83ஆம் அத்தியாயம். ஹனுமந்த ஈஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: இங்கு ராமாயணத்தின் நாயகனான ஹனுமான் போர்க்களத்தில் ராவணனின் பிரம்ம ராட்சச படையை அழித்ததற்காக பிரம்மஹத்தி பிராமணனை கொன்ற பாவம் எனும் பாவத்தை சுமந்ததாக கூறப்படுகிறது. போர்க்களத்தில் உயிர்களை கொல்வது பாவமாகாது. மேலும் ஹனுமன் இச்செயலை பகவான் ஸ்ரீ ராமபிரானின் கட்டளைப்படியே செய்தார். ஆயினும் இந்த புராணத்தின் கூற்றுப்படி அவர் பிரம்மஹத்தி பாவத்தை சம்பாதித்து கொண்டார். ரேவா நதிக்கரையில் கடும் தவம் இயற்றியதன் மூலம் அப்பாவத்திலிருந்து அவர் விடுபட்டார். சிவபெருமானை போற்றும் வகையில் அவர் அங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். ஹனுமனின் நினைவாக அந்த லிங்கம் ஹனுமந்தேஸ்வரர் என்று வழங்கப்படலாயிற்று. இராமாயணமோ மகாபாரதமோ அல்லது பிற புராணங்களோ இக்கதையினை குறித்து குறிப்பிடவில்லை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: பின்னர் மாமன்னரே, பிரம்மஹத்தி பாவத்தை வேறறுக்கும் ஆற்றல் கொண்டதாக புகழப்படும் மிகவும் பொலிவு மிக்க ஒரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அத்தீர்த்தம் ரேவா நதிக்கரையில் அமைந்துள்ளது. அங்கு ஹனுமந்தர் எனும் திருநாமம் பூண்ட ஓர் உன்னதமான லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார்: ரேவா நதியின் தென்கரையில் ஹனுமந்தேஸ்வரர் எனும் தீர்த்தம் எவ்வாறு தோன்றியது, அது எவ்வாறு நிறுவப்பட்டது என்பதனையும் அது பிரம்மஹத்தி பாவத்தை அழிக்கும் ஆற்றல் கொண்டது என்பதையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: மிக நன்று, மிக நன்று. சந்திர குலத்தை தழைக்கச் செய்யும் வலிமை மிக்க தோள்களை உடைய மன்னரே, பிற இரகசிய தீர்த்தங்களை விடவும் மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இத்தீர்த்தத்தின் வரலாற்றை நான் இதுவரை வேறு எவருக்கும் வெளிப்படுத்தியதில்லை. உம்மிடம் நான் கொண்டுள்ள பேரன்பின் காரணமாகவே இதனை உமக்கு எடுத்துரைக்கின்றேன். மேலும் முதுமையின் காரணமாக நான் இப்போது தளர்ச்சியுற்றிருக்கிறேன். முற்காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் இடையே ஒரு பெரும் போர் நிகழ்ந்தது. பிரம்மதேவரின் புதல்வர் புலஸ்தியர், அவரது புதல்வர் விஸ்ரவ முனிவர். அந்த விஸ்ரவ முனிவருக்கே ராவணன் மகனாக பிறந்தான். அவன் 10 தலைகளை கொண்ட ஒரு பிரம்ம ராட்சசனாக இருந்தான். திரிசூலத்தை ஏந்திய இறைவனின் அருளால் அவன் 3 உலகங்களையும் வென்றவனாக திகழ்ந்தான். தேவர்கள் அனைவரும் அவனால் தோற்கடிக்கப்பட்டனர். சீதையை விடுவிப்பாய், விடுவிப்பாய் என்று கும்பகர்ணன் தடுத்து வலியுறுத்திய போதிலும் ராமபிரானின் மனைவி சீதை அவனால் கடத்தி செல்லப்பட்டாள். அந்த பாவியான ராவணேஸ்வரனிடம் விபீஷ்ணாழ்வாரும் மண்டோதரியும் மீண்டும் மீண்டும் இவ்வாறு மன்றாடினர்: ரேணுகையின் மகனால், அதாவது பரசுராம சுவாமியால் தோற்கடிக்கப்பட்ட கார்த்தவீரிய மன்னரால் தாம் ஒருமுறை வெல்லப்பட்டீர். அந்த பரசுராமரோ ராமபத்திரரால் தோற்கடிக்கப்பட்டவர். அப்படி இருக்க போர்க்களத்தில் தாம் அவனை எவ்வாறு வெல்ல இயலும்? ராவணன் கூறினான்: ஆயுதம் ஏதுமில்லாத மனிதர்களாலோ, வானரர்களாலோ, கரடிகளாலோ, பன்றிகளாலோ அல்லது பிற உயிரினங்களாலோ என்னை ஒருபோதும் வெல்ல இயலாது. அதேபோல் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் கூட்டங்களாலும் என்னை வெல்ல இயலாது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: ஆனால் சுக்ரீவன், ஹனுமன், குமுதன், அங்கதன் மற்றும் பிறரின் உதவியுடன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் அவன் தோற்கடிக்கப்பட்டான். வலிமை மிக்க பௌலஸ்தியனான ராவணன் போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் கொல்லப்பட்டான். பிரபஞ்சனனின் வாயுவின் மகனான அனுமனால் அசோகவனம் அழிக்கப்பட்டது. பல வீரர்கள் கொல்லப்பட்டனர். ராவணேஸ்வரரின் மகனான அட்சயகுமாரன் போரில் கொல்லப்பட்டான். அரக்கர்களின் அந்த பிரம்மாண்டமான பயங்கரமான படை அந்த வானரனால் சிதறடிக்கப்பட்டது. இவ்வாறு ராமபிரானின் முக்கிய பணி நிறைவுற்றது. அன்னை சீதையும் விடுவிக்கப்பட்டார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் அயோத்திக்கு திரும்பிய போது சிறந்த வானரனான ஹனுமன் மகேஸ்வரனாரை வணங்குவதற்காக கைலாயம் எனும் மலைக்கு சென்றார். அப்போது அந்த சிறந்த வானரனை நோக்கி நந்திதேவர் இவ்வாறு கூறினார்: நிற்பாய், நிற்பாய். அரக்கர்களை கொன்றதன் காரணமாக நீ பிரம்மஹத்தி பிராமணனை கொன்ற பாவம் எனும் பாவத்தை சம்பாதித்து விட்டாய். எனவே வானரனே, பைரவரின் சபையை நீ நிச்சயமாக காணலாகாது. ஹனுமன் கூறினார்: நந்தி பெருமானே,
இந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான பரிகாரத்தை ஹரனாரிடம் சிவபெருமானிடம் கேட்டு எனக்கு அருள்வீராக. ஒரு வானரனான நான் ஏன் பாவியாக மாறினேன்? அதற்கான காரணம் என்ன? நந்திதேவர் கூறினார், ருத்ரனாரின் திருமேனியிலிருந்து தோன்றி பூவுலகில் நிலை பெற்றுள்ள அந்த நதியை குறித்து நீ கேள்விப்பட்டதில்லையா? அவளது திருப்பெயரை செவியுறுவதாலேயே ஒரு பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்து படுகின்றன. அவளை இருமுறை போற்றி துதிப்பதனால் பாவங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடுகின்றன. ரேவா நதியில் நீராடுவதன் மூலம் 30 பிறவிகளில் திரட்டிய பாவங்கள் அனைத்தும் அடியோடு ஒளிந்து போகின்றன. ஆகையால் நீ நர்மதை நதிக்கரைக்கு சென்று மிக கடுமையான தவத்தை மேற்கொள்வாயாக. நந்திதேவர் கூறிய இச்சொற்களை கேட்டதும் வாயுதேவரின் திருமகனான அனுமன் நர்மதை நதிக்கரையை நோக்கி சென்றார். அங்குள்ள தென்கரை சங்கம பகுதியில் அமர்ந்தார். அவர் மகா மங்களகரமான பரம்பொருளை தியானிக்க தொடங்கினார். ஒற்றை கண் 3வது விழி கொண்டவரும், கரத்தினில் திரிசூலம் ஏந்தியவரும், சடை முடியையே மகுடமாக கொண்டவரும், பெருநாகத்தையே பூணூலாக அணிந்தவரும், திருமேனி முழுவதும் திருநீறு பூசியவரும், டமரு எனும் உடுக்கையின் முழக்கத்தை எழுப்புபவரும், அமைதி வடிவானவரும், அன்னை உமாதேவியாரின் திருமேனியில் பாதியை பகிர்ந்து கொண்டவரும், நந்தி எனும் இடவத்தின் மீது அமர்ந்திருப்பவருமான அந்த பரமேஸ்வரரை அவர் ஆழ்ந்து தியானித்தார். அவர் பல்லாண்டுகள் பலவாக அந்த பரம்பொருளை போற்றி வழிபட்டார். இறுதியில் அந்த பெருங்கருணை வள்ளலான இறைவனார் மனமகிழ்ந்து உமாதேவியுடன் இணைந்து அங்கு எழுந்தருளினார். மேகங்களின் கம்பீரமான முழக்கத்தை போன்ற குரலில் இனிய அருள்மொழிகளை உரைத்தார். இறைவனார் இவ்வாறு திருவாய் மலர்ந்தருளினார். நன்று நன்று என் அன்பிற்குரியவனே, நீ மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டுள்ளாய். முன்னொரு காலத்தில் ராவணேஸ்வரனையும் அவனது கூட்டத்தாரையும் வதம் செய்ததன் மூலம் நீ எவ்வித பாவத்தையும் இழைத்து விடவில்லை. உண்மையில் நீ உனது எஜமானரின் பணியில் ஈடுபட்டிருந்தாய். என்னை கண்டதன் மூலம் தாங்கள் ஒரு சித்தராக திகழ்கிறீர்கள். நித்திய பெருமானும் உமையவளின் உடலின் பாதியை தன் பங்காக கொண்டவருமான ஹரனாரை கண்டதும் அனுமன் தன் 8 உறுப்புகளும் தரையில் படுமாறு அவர் முன் பணிந்து வணங்கி பின்வருமாறு கூறினார். வெற்றி உண்டாகுக. சம்போ மகாதேவா, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக. அந்தகாசுரனை அழித்தவரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக. கங்கையை தன் சிரத்தில் தாங்கியவரே, இவ்வாறு போற்றப்பட்டதும் வரங்களை அருளும் வள்ளலான மகாதேவர் பின்வரும் வார்த்தைகளை கூறினார். அன்பனே, வாயுகுமாரனின் மைந்தனே, என்னிடமிருந்து ஒரு வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஸ்ரீ ஹனுமந்தன் கூறினார், மகேஸ்வரனாரே, உம்முடன் ஒரு கணம் உரையாடியதன் காரணமாக அந்த பிரம்மராட்சசனை கொன்றதனால் எனக்கு ஏற்படக்கூடிய பாவம் என்னை சாராதிருப்பதாக. ஈஸ்வரனார் கூறினார், அன்பு மைந்தனே, நர்மதை தீரத்தின் பெருமையாலும் தர்மம் மற்றும் யோகத்தின் சக்தியாலும் என்னை தரிசித்த புண்ணியத்தாலும் நீ பாவங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டவன் என்பதில் ஐயமில்லை. சிறந்த வானரனே, நான் உனக்கு மற்றொரு வரத்தையும் அளிக்கிறேன். உனது பின்வரும் திருநாமங்கள் உலகங்களின் நன்மைக்கு ஏதுவாக அமையும். மாருதி வாயுதேவரின் மைந்தன் ஹனுமான், அஞ்சனி சுத்த அன்னை அஞ்சனையின் மைந்தன் வாயுபுத்திர மகாபல பேராற்றல் மிக்கவன், ராமேஷ்ட ராமனுக்கு பிரியமானவன், பால்குண கோத்திர பிங்காட்ச பொன்னிற விழிகளை உடையவன், அமித விக்ரம அளவற்ற பராக்கிரமம் உடையவன், உததி கிரமண சிரேஷ்ட கடலை கடந்த அரும் செயலால் சிறந்தவன், தசக்ரீவஸ்ய தர்பகா 10 தலை கொண்ட ராவணனின் செருக்கை அளித்தவன், லக்ஷ்மண பிராணதாதா லக்ஷ்மணனுக்கு உயிரளித்தவன் மற்றும் சீதா சோக நிவர்த்தன சீதையின் துயரத்தை போக்கியவன். இவ்வாறு கூறிய பின்னர் சிவனார் உமையவளுடன் மறைந்தருளினார். ஹனுமான் அந்த இடத்தில் ஈஸ்வரனாரை மிகுந்த பக்தியுடன் பிரதிஷ்டை செய்தார். அந்த சிவலிங்கமானது ஈஸ்வரனாரின் அருளாலும் ஹனுமானின் பிரம்மச்சரிய கற்பு சக்தியினாலும் அவரது யோக ஆன்ம பலத்தாலும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தருவதாக திகழ்கிறது. அந்த சிவலிங்கத்தை வெட்டி வீழ்த்தவோ அதன் முழுமையை முழுமையாக புரிந்து கொள்ளவோ இயலாது.
அது தோற்றமும் அழிவும் அற்றதாக விளங்குகிறது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அன்பு மைந்தனே, ஹனுமந்தேஸ்வரர் வழிபாட்டின் மகிமைக்கு சான்றாக அமைந்த கண்கூடாக காணப்பட்ட ஒரு நிகழ்வை செவிமடுப்பாயாக. பாண்டுவின் மைந்தனே, அந்த நிகழ்வு திரேதாயுகத்தின் இறுதியிலும் துவாபர யுகத்தின் தொடக்கத்திலும் நடைபெற்றது. இப்பூ உலகில் சுப்பர்வன் எனும் பெயருடைய ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த மன்னன் எக்காலமும் நீடித்த இன்பத்தை நுகர்ந்து வாழ்ந்து வந்தான். அவனது குடிமக்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருந்தனர். அவன் புதல்வர் செல்வங்களோடு திகழ்ந்தான். அவனது ஆட்சி காலத்தில் கள்வர்களால் ஏற்படும் தொல்லைகள் ஏதுமின்றி அமைதி நிலவியது. அளவற்ற வீரமும் பராக்கிரமமும் கொண்ட சதபாகு என்பவன் அவனது மகனாவான். மக்களுக்கெல்லாம் தலைவனே, அந்த இளவரசன் எப்போதும் பாவச் செயல்களிலேயே ஈடுபட்டு வந்தான். அவன் பூ உலகம் முழுவதிலும் மலைகளிலும் காடுகளிலும் சுற்றி திரிந்தான். மான் கூட்டங்களை வேட்டையாடும் பொருட்டு அவன் விந்திய மலைப்பகுதிக்கு வந்தான். பல்வேறு வகையான மரங்கள் செழித்து வளர்ந்திருந்தும் யானை கூட்டங்கள் உலவித் திரிந்ததுமான ஒரு காட்டில் அவன் கழித்து விளையாடினான். அந்த காடு அழகிய சிங்கங்களாலும் சிறுத்தைகளாலும் நிறைந்து காணப்பட்டது. காட்டு பன்றிகளும் மான்களும் அங்கு பெருகி இருந்தன. அங்கு வேட்டையாடி மகிழ்ந்த பின்னர் அந்த அரசன் இளவரசன் நர்மதை நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தான். 100 குரோச சுமார் 200 மைல் தூரம் வரை பரந்து விரிந்திருந்த ஹனுமந்த வனத்திற்கு அவன் வந்து சேர்ந்தான். புளியமர சோலைகளால் அந்த வனம் மிகவும் எழிலுடன் விளங்கியது. அது கடம்ப மரங்கள் நிறைந்து காணப்பட்டது. பலாச, ஜம்பீர, காரஞ்ச, கதீர, பாடல, பதர, சமி மற்றும் திந்துக ஆகிய மரங்கள் நிறைந்திருந்தமையால் அந்த வனம் எப்போதும் பொலிவுடன் திகழ்ந்தது. மான் கூட்டங்கள் அங்கு நெருக்கமாக நிறைந்திருந்தன. மயில்களின் அகவல் ஒலியால் அந்த வனம் எதிரொலித்தது. புறா கூட்டங்கள் சுற்றிலும் பரவி இனிய குரலில் கூவி ஒலித்தன. இலையுதிர் காலத்திலும் ஆஸ்வின மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை தினங்களிலும், அதாவது ஆவணி மாதத்தின் தேய்பிறை தினங்களிலும் அந்த அரசன் அங்கு வேட்டையாடி மகிழ்ந்தான். அந்த காட்டிற்கு நடுப்பகுதியை அடைந்த போது செம்பழுப்பு நிறம் கொண்ட ஒரு அந்தணர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். கரத்தில் ஒரு நூலை ஏந்தியவாறு சஞ்சலத்துடன் காணப்பட்ட அந்த அந்தணரை நோக்கி அரசன் பின்வருமாறு வினவினான். சதபாகு கூறினான், சிறந்த அந்தணரே, கரத்தில் ஒரு நூலை ஏந்தியவாறு இந்த காட்டிற்குள் தனியாக சுற்றி திரிகிறீர்களே, இங்கும் அங்கும் எதையோ தேடுவது போல காண்கிறீர்களே, எதற்காக நீங்கள் இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்தணர் கூறினார், அரசே, நான் கான்யகுப்ஜம் கன்னோஜ் நகரத்திலிருந்து வருகிறேன். ஹனுமந்தேஸ்வர தீர்த்தம் எனும் புண்ணிய நீரில் ஒருவரின் எலும்புகளை அஸ்தியை கரைப்பதற்காக ஓர் இளவரசியால் நான் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன். அரசன் கூறினார், அந்தணரே, ஹனுமந்தேஸ்வர தீர்த்தத்தில் எலும்புகளை கரைக்கும் சடங்கு எதற்காக செய்யப்படுகிறது? அதன் நோக்கம் என்ன? இது மிகவும் வியப்புக்குரிய ஒரு விஷயமாக தோன்றுகிறதே. தயை கூர்ந்து அதை எனக்கு விளக்கி கூறுங்கள். சுப்பர்வன் என்பவனின் மகனான அந்த அரசன் தான் வந்த வாகனத்தை விட்டு இறங்கி தரையில் தலை வணங்கிய பின்னர் அவர் அந்த அந்தணரை நோக்கி மரியாதையுடன் கரம் கூப்பினார். அரசே, பின்னர் அந்த அந்தணர் தனது கடந்த கால வரலாற்றை முழுமையாக விவரித்தார். அந்தணர் கூறினார், கான்யகுப்ஜம் எனும் நகரில் சிகண்டி என்ற பெயருடைய வலிமை மிக்க அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசனுக்கு புதல்வர்கள் எவரும் இல்லை. அவன் நீண்ட காலமாக தன் உள்ளத்தில் கொண்டிருந்த பேராவலின் விளைவாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நர்மதா தேவியின் அருளாற்றலால் அழகிய அங்கங்களை கொண்ட அந்த பெண் குழந்தையால் தனது முற்பிறப்பு நிகழ்வுகளை நினைவு கூற முடிந்தது. ஒரு முறை அவளது திருமணம் குறித்த பேச்சு அவளது தந்தையால் எழுப்பப்பட்டது. அன்பு மகளே, இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது. நான் உனக்கு கன்னிகாதானம், கன்னியை தானமாக அளிக்கும் சடங்கு செய்து முடிக்க விரும்புகிறேன். நாளை செய்ய வேண்டிய காரியத்தை இன்றே செய்துவிட வேண்டும். பிற்பகலில் செய்ய வேண்டிய பணியை முற்பகலிலேயே முடித்துவிட வேண்டும். ஒருவன் தன் கடமைகளை முடித்தானோ இல்லையோ என்று பார்த்து கொண்டிருப்பதில்லை மரணம்.
அந்த கன்னி பெண் கூறினாள், அன்பு தந்தையே, நான் எக்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேனோ அக்காலத்தில் தான் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். தன் மகளின் இக்கூற்றை கேட்டு அந்த அரசன் வியப்படைந்தார். சிகண்டி இவ்வாறு கூறினார், பெரிதும் மதிக்கத்தக்க மகளே, நீ கூறிய இக்கூற்று மிகவும் வியப்பளிப்பதாக உள்ளது. இதன் முழு விளக்கத்தையும் எனக்கு எடுத்துரைப்பாயாக. தன் தந்தை கூறியதை கேட்டதும் அந்த சிறந்த பெண் தன் தந்தையை நெருங்கி சென்று, அரசே, பின்வருமாறு விவரித்தாள். அனுமந்தேஸ்வரத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை தெரிவித்தார். தந்தையே, அக்காலத்தில் நான் ஒரு பெண் மயிலியாக இருந்தேன். என் பெயர் கலாபினி. ரேவா நதியும் அவுர்வியா நதியும் சங்கமிக்கும் இடத்திற்கு மிக அருகில் ரேவா நதியின் தென்கரையில் என் கணவருடன் நான் வாழ்ந்து வந்தேன். ஒரு சமயம் புண்ணியம் நிறைந்த ஹனுமந்தவனம் என்னும் காட்டில் நான் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தேன். இரவில் ஒரு சரளா மரத்தின் கிளையில் என் கணவருடன் நான் இணைந்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது பசியால் வாடிய சில வேடர்கள் அந்த சிறந்த காட்டிற்குள் நுழைந்தனர். என் கணவருடன் நான் இருந்த நிலையிலேயே அந்த பாவிகள் என்னை கண்டனர். என்னை கொன்று விடவும் எண்ணினர். என்னையும் என் தலைவனான என் கணவரையும் ஒரே கயிற்றில் பிணைத்து கட்டினர். அவர்கள் என் கழுத்தை முறுக்கி ஊடித்தனர். என் தோகை இறக்கைகளையும் முறித்தனர். என் கணவருடன் இணைந்து எங்கள் இருவரின் சதையையும் தீயில் வாட்டி சுட்டு தங்கள் விருப்பம் போல உட்கொண்டு மகிழ்ந்தனர். வயிறு நிரம்பிய நிலையில் அவர்கள் உறங்கச் சென்றனர். அந்த இரவும் விடிந்தது. மறுநாள் காலையில் என் உடலில் எஞ்சியிருந்த சதையையும் நரம்புகளும் சதையும் ஒட்டியிருந்த என் எலும்பு துண்டுகளையும் அங்கிருந்த ஒரு வேட்டையாடும் பறவை கழுகு ஒன்று கவ்வி சென்றது. அப்பறவையின் வாயிலிருந்து ஒரு எலும்பு துண்டு கீழே விழுந்தது. அந்த எலும்பு துண்டை கண்டதும் மற்ற பறவைகளும் அங்கே திரண்டு வந்தன. பறவைகளின் கூட்டம் திரண்டு வருவதை கண்டதும் அந்த பறவை தன் வாயிலிருந்த எலும்பு துண்டை கீழே நழுவ விட்டது. அப்போது மற்ற பறவைகள் அனைத்தும் அதை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. மன்னரே, அந்த எலும்பு துண்டு ஹனுமந்தேஸ்வரம் என்னும் இடத்தில் உள்ள நர்மதை நதியின் நீரில் விழுந்தது. நர்மதை நதியின் நீரில் விழுந்தது என்னுடைய எலும்பு துண்டுதான். அந்த புண்ணிய தீர்த்தத்தின் மகிமையால் நான் இப்போது உங்கள் மகளாக பிறந்துள்ளேன். நிலவை போன்ற ஒளிமயமான முகத்துடன் கூடிய ஒரு இளவரசியாக நான் திகழ்கிறேன். உங்கள் அரச குலத்தில் பிறந்த காரணத்தினால் எனக்கு பூர்வ ஜென்மங்களை முற்பிறவிகளை நினைவு கூறும் ஆற்றல் வாய்த்துள்ளது. அதனால் தான் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. சிறந்த மன்னரே, இப்போதும் கூட என் கணவர் அந்த வானத்தில் உள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இடையே மிகவும் இக்கட்டான நிலையில் தவித்து கொண்டிருக்கிறார். பெருமை மிக்க மன்னரே, அவருடைய எலும்புகளின் எஞ்சிய பகுதிகள் நிச்சயமாக அந்த தீர்த்தத்தில் தான் இருக்க வேண்டும். அன்பு தந்தையே, அந்த எலும்புகளை எடுத்து சடங்குகள் செய்து கரைப்பதற்காக ஒரு சிறந்த அந்தணரை பிராமணரை அங்கே அனுப்பி வையுங்கள். ஆக சிறந்த மன்னரே, நீங்கள் கேட்ட விளக்கத்தை நான் முழுமையாக கூறிவிட்டேன். என் கணவர் இப்போது பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இடையே மிகவும் நெருக்கடியான நிலையில் உள்ளார். அன்பு தந்தையே, நீங்கள் யாரையாவது நர்மதை நதிக்கரைக்கு அனுப்பி வைப்பீர்களாயின் அந்த இடங்களின் அடையாளங்களை கொண்டு அந்த எலும்புகள் இருக்கும் இடத்தை நான் அவருக்கு சுட்டி காட்டி தெரிவிப்பேன். அடையாளங்கள். பிராமணர் கூறினார், மன்னரே, சிகண்டி என்பவரால் நான் அங்கு அழைக்கப்பட்டேன். அவர் என்னிடம், நான் உனக்கு 20 கிராமங்களை அளிப்பேன், நீ நர்மதை நதிக்கரைக்கு செல்வாய் என்று கூறியிருந்தார். இவ்வாறு அவர் என்னை அங்கு செல்ல பணித்தார். புகழும் செல்வமும் இன்றி நான் மிகவும் வருத்தமுற்றிருந்தேன். கன்னி பெண் கூறினாள், அனைத்து பாவங்களையும் போக்கும் புண்ணிய நதியான் நர்மதை நதிக்கு தாங்கள் செல்லுங்கள். அங்கு சோமநாதருக்கு தென்கிழக்கு திசையில் ஹனுமந்தேஸ்வரர் எனும் பெருந்தெய்வம் வீற்றிருக்கிறது. ரேவா நதியிலிருந்து அரை குரோச சுமார் 1 மைல் தொலைவிற்குள் நன்கு வளர்ந்த ஒரு ஆலமரம் உள்ளது. அந்த ஆலமரத்தின் அருகிலேயே ஒரு கரஞ்ச மரமும் ஒரு கடக மரமும் உள்ளன. அந்த ஆலமரத்தின் வேருக்கு மிக அருகில் எலும்புகளின் மிகச்சிறிய துண்டுகளை தாம் காண்பீர்கள். சிறந்த பிராமணரை, அந்த மரத்தடியில் அவற்றை மிக கவனமாக தேடி எடுத்துக்கொண்டு ரேவா நதிக்கு செல்லுங்கள். ஐப்பசி மாத கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிறையில் திரிபுராரியான சிவபெருமானுக்குரிய
திதியில், அதாவது 14ஆம் திதியில் சூலத்தை ஏந்தியிருக்கும் அந்த பெருமானை பக்தியுடன் நீராட்டி வழிபட்டு அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் காலையில் சிறந்த பிராமணரே தாம் நதியில் உமது தொப்புள் வரை நீரில் நின்று கொண்டு இவருக்கு முக்தி கிடைக்கட்டும் என்று கூறி அந்த எலும்பு துண்டுகளை நீரில் கரைத்து விட வேண்டும். அந்த எலும்புகளை நீரில் கரைத்த பின்னர் பாவங்களை போக்கும் புண்ணிய ஸ்நானத்தை தாம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது புனித நீராடலை தாம் செய்து கொள்ள வேண்டும். பிராமணர் கூறினார், மன்னர் பெருமானே, அந்த பெண் கூறியபடியே செய்தால் அவருக்கு முக்தி கிடைக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த பெண் கூறிய விவரங்கள் அனைத்தையும் நான் ஒரு குறிப்பேட்டில் குறித்து வைத்து கொண்டேன். அதன் பின்னர் மன்னர் பெருமானே, பாவங்களை முற்றிலுமாக அளிக்கும் அந்த தீர்த்தத்திற்கு, புண்ணிய தலத்திற்கு நான் வந்து சேர்ந்தேன். மன்னரே, அந்த அடையாளங்களை, எலும்பு துண்டுகளை கண்டெடுத்த பின்னர் நான் அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு முன்னரே கூறப்பட்ட விதிமுறைகளின் படியே நர்மதை நதியின் நீரில் அதை கரைத்து விட்டேன். பாண்டுவின் மைந்தனே, அப்போது உடனடியாக வானிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. அதைத் தொடர்ந்து மிக நன்று, மிக நன்று என்ற பாராட்டு முழக்கங்கள் எழுந்தன. அப்போது வானிலிருந்து ஒரு தெய்வீக விமானம், தேரானது கீழே இறங்கி வந்தது. அந்த மயில் ஒரு தெய்வீக வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விமானத்தின் மூலம் விண்ணுலகிற்கு சென்றடைந்தது. அரசே, ஹனுமந்தேஸ்வரத்தில் இந்த கண்கூடான சான்றை கண்ட பின்னர் அந்த அந்தணரும் அரசர் சதபாகுவும் விரதம் மேற்கொள்ள தொடங்கினர். ஈஸ்வரனாரை துதித்து வழிபடுவதிலேயே முழுமையாக ஈடுபட்ட அவர்கள் தங்கள் உடல்களை மெலிவித்து வருத்தி கொண்டனர். அந்த சிறந்த அந்தணரும் சதபாகுவும் இறைவனையே தியானித்தவாறு அங்கேயே தங்கியிருந்தனர். அரை மாத காலத்திற்குள்ளாகவே நன்னெஞ்சங்கொண்ட அரசர் சதபாகு உயிர் நீத்தார். அப்போது இனிய ஒலி எழுப்பும் மணிகள் கொண்ட ஓர் அற்புதமான விமானம் வானூர்தி அங்கே வந்து நின்றது. அப்போது ஒரு குரல் ஒலித்தது, மிக நன்று, மிக நன்று, சிறந்த அரசே, இந்த விமானத்தில் தாங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். சதபாகு கூறினார், அந்த அந்தணரும் என்னுடன் வராத வரையில் நான் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் இந்த பாதையில் வரமாட்டேன். அந்த சிறந்த அந்தணர் எனக்கு உபதேசங்களை அருளியவர் என்பதால் அவரே எனக்கு சிறந்த குருவாக திகழ்கிறார். வானுலக மங்கையர் கூறினர், இந்த அந்தணர் பேராசையால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டுள்ளார். பேராசையின் வாயிலாகவே பாவங்கள் வந்து சேர்கின்றன. அரசே, ஹனுமந்தேஸ்வரத்தில் உயிர் நீக்கும் மனிதர்களுள் சத்துவகுணம் மேலோங்கி இருப்பவர்கள் மட்டுமே அனைத்து பாவங்களையும் போக்கும் சங்கரனாரின் உலகத்தை, சிவலோகத்தை அடைவார்கள். அரசே, இந்த அந்தணரின் பாவங்கள் அழிவதற்கு வழியே இல்லை. இந்த அந்தணரின் மனம் தன் இல்லத்தின் மீதும் தன் மனைவியின் மீதும் மட்டுமே பற்று கொண்டுள்ளது. அதை கேட்ட சதபாகு அந்த அந்தணரிடம் பணிவுடன் கூறினார், சிறந்த அந்தணரே, அனைத்து பேரழிவுகளுக்கும் மூல காரணமாக திகழும் இந்த பேராசையை விட்டுவிடுங்கள். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த அரசர் வானுலக மங்கையர் புடைசூழ ஸ்வர்கலோகம் சென்றடைந்தார். சில தினங்களுக்கு பின்னர் அந்த அந்தணரும் ஸ்வர்கலோகம் சென்றடைந்தார். துதிபாடுபவர்களால் போற்றப்பட்டது. அந்த தீர்த்தத்தின் மகிமையால் அந்த மயில் காசி மன்னரின் மகனாக மறுபிறவி எடுத்தது. அந்த பெண்மணி தனக்கு அளித்த முற்பிறவியை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் பருவ வயதை அடைந்ததை கண்ட கற்புடை இளவரசி தன் தந்தையின் அனுமதியுடன் சுயம்வரத்தின் மூலம் அந்த இளவரசனை தன் கணவனாக அடைந்தாள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சிறந்த மன்னரே, அந்த தீர்த்தத்தில் நிகழ்ந்த சம்பவம் இதுவே ஆகும். இக்காரணத்தினால் இந்த தீர்த்தம் எப்போதும் மிகவும் புனிதமானதாக திகழ்கிறது. இந்த தீர்த்தத்திற்கு சென்று தரிசிக்க எந்த மாதமும் ஏற்றதே. ஆயினும் சந்திரனின் இயக்கத்தை சார்ந்த 8ஆம் மற்றும் 14ஆம் திதிகள் மிகவும் சிறந்தவை. குறிப்பாக ஐப்பசி ஆஸ்வின மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிறையில் வரும்
14ஆம் திதி மிக சிறப்பானதாகும். ஒரு பக்தன் மிகுந்த பக்தியுடன் தேன், பால் அல்லது நெய் ஆகியவற்றை கொண்டு இறைவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்ய வேண்டும். மீண்டும் கல்கண்டு கலந்த தயிரை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இறுதியாக குசப்புற்கள் கொண்டு தெளிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பக்தன் மகேஸ்வரனாருக்கு சந்தன கலவையையும் நறுமண பொருள்களையும் பூச வேண்டும். பின்னர் நறுமணம் கமழும் மலர்களாலும் வில்வ இலைகளாலும் அவரை அர்ச்சிக்க வேண்டும். மேலும் பக்தன் ஹனுமந்தேஸ்வரர் எனும் திருநாமம் கொண்ட சிவபெருமானை அந்தந்த காலத்திலும் பருவத்திலும் கிடைக்கும் உன்மத்த முனி, ஜாதி, காச, குச போன்ற பல்வேறு வகையான மலர்களை கொண்டோ அல்லது முசுகுந்த மரத்தின் கிழங்குகள் மற்றும் பழங்களை கொண்டோ மிகுந்த பக்தியுடன் அர்ச்சிக்க வேண்டும். விளக்கு ஏற்றுவதற்கு நெய்யை பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நெய் கிடைக்க பெறாவிடில் நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இல்லறத்தில் ஈடுபட்டுள்ளவரும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவருமான அந்தணர்களை கொண்டு ஸ்ரார்த்தம் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அந்தணர்கள் ஸ்ரார்த்தத்திற்குரிய அனைத்து இன்றியமையாத தகுதிகளையும் உயர்ந்த குடிப்பிறப்பின் மேன்மையையும் கொண்டிருக்க வேண்டும். நரகத்தில் பாதாளத்தில் சிறைப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விண்ணுலகத்தை ஸ்வர்க்கத்தை அடையட்டும் என்று முழங்கியவாறே பக்தன் அந்த அந்தணர்களை பணிந்து வணங்க வேண்டும். அந்த அந்தணர்களுக்கு ஆடைகள், சமைத்த உணவு மற்றும் பொன் ஆகியவற்றை அளித்து மிகுந்த பக்தியுடன் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். பதவி இழந்த, பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்தணர்கள் அனைவரையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பிருஷலி தாழ்ந்த குலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தியை தன் மனைவியாக கொண்ட அந்தணரை அறவே தவிர்க்க வேண்டும். ஒரு பெண் காம இச்சை கொண்டவளாக இருந்து தன் சொந்த கணவனை தவிர்த்து பிற காம இச்சை கொண்ட ஆண்களையும் உடல் ரீதியாக அணுகினால் தேவர்கள் அவளை பிருஷலி என்று அழைக்கின்றனர். ஒரு சூத்திர பெண் பிருஷலி ஆக மாட்டாள். பிரம்மஹத்தி பிராமணனை கொல்லுதல், மது அருந்துதல், குருவின் மனைவியை விரும்புதல், தங்கம் திருடுதல், நண்பர்களுக்கு துரோகம் இழைத்தல் மற்றும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய அனைத்து பாவங்களும் சார்த்தம் செய்வதன் மூலம் அழிக்கப்படுகின்றன என்று சங்கரனார் கூறினார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், என் வீண் பேச்சுக்களால் என்ன பயன்? அன்பிற்குரியவனே, நான் ஏன் அதிகம் விவரிக்க வேண்டும்? எவரொருவர் அனைத்து வகையான பாவங்களையும் செய்திருந்தாலும் அவர் ஒரு பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த தீர்த்தத்தில் புனித தலத்தில் பசு தானம் செய்யப்பட வேண்டும். ஏனெனில் குந்தியின் மைந்தனே, அத்தகைய தானமானது மற்ற அனைத்து வகையான தானங்களை விடவும் மிக சிறந்ததாகும். பசுக்கள் அனைத்து தேவர்களாலும் நிறைந்திருக்கின்றன. மேலும் அனைத்து தேவர்களும் பசுவோடு ஒன்றானவர்கள். அரசனே, இந்திரன், சக்கரன் எப்போதும் பசுவின் கொம்புகளின் நுனியில் வீற்றிருக்கிறான். ஸ்கந்தன், முருகன் அதன் மார்பிலும், பிரம்மா அதன் தலையிலும், காளையை வாகனமாக கொண்ட இறைவனான சிவனார் அதன் நெற்றியிலும் வீற்றிருக்கின்றனர். சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய தேவர்கள் அதன் இரு விழிகளாக திகழ்கின்றனர். சரஸ்வதி தேவி அதன் நாவில் வீற்றிருக்கிறாள். அனைத்து சாத்திய தேவர்களும் மற்றும் மருத்து தேவர் குழுக்களும் அதன் பற்களாக அமைந்துள்ளனர். அரசனே, அங்கங்களுடன் கூடிய முறையாக அமைக்கப்பட்ட சொற்களை கொண்ட 4 வேதங்களும் பசுவின் ஹூங்காரத்தில் முழக்கத்தில் அடங்கியுள்ளன என்பதை ஒருவன் அறிய வேண்டும். முனிவர்களும் எண்ணற்ற தவ யோகிகளும் பசுவின் மயிர் கால்களில் வீற்றிருக்கின்றனர். யமன் எப்போதும் பசுவின் பின்புறத்தில் நின்று மங்களமான மற்றும் அமங்கலமான விஷயங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் பிரம்மாண்டமான உடலை கொண்டவன், கையில் ஒரு பெரிய தண்டாயுதத்தை ஏந்தி இருப்பவன். அவன் கருமை நிறம் கொண்டவன், எருமையை வாகனமாக கொண்டவன். 4 புண்ணிய பெருங்கடல்களும் பசுவின் மடியிலிருந்து சுரக்கும் பால் நீரோட்டங்களாக திகழ்கின்றன. அறிவுடைய ஒருவன் எப்போதும் பசுவை மதித்து போற்ற வேண்டும். ஏனெனில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களில் இருந்து தோன்றி வெறும் தரிசனத்தாலேயே பாவங்களை அளிக்கும் கங்கை நதி பசுவின் பாலில் வீற்றிருக்கிறாள். பாண்டுவின் மைந்தனே, புனிதமும் அனைத்து மங்களங்களும் நிறைந்த லக்ஷ்மி தேவி எப்போதும் பசுவின் சாணத்தில் வீற்றிருக்கிறாள். ஆகவே பசுஞ்சாணியால் மெழுகுதல் செய்யப்பட வேண்டும். கந்தர்வர்கள், அப்சர பெண்கள் மற்றும் நாகர்கள் ஆகியோர் பசுவின் குளம்புகளின் நுனிகளில் உறுதியாக நிலை பெற்றுள்ளனர்.
கடலால் சூழப்பட்ட இப்பூ உலகில் அமைந்துள்ள அனைத்து தீர்த்தங்களுக்கும் பசுவே வடிவமாக திகழ்கிறது என்பதை அறிவாயாக. ஆகையாலேயே கவ்யம் பசுவிலிருந்து பெறப்படும் பொருட்கள் புனிதமானதாக கருதப்படுகிறது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அனைத்து தேவர்களையும் தன்னகத்தே கொண்ட தேனு பசு அத்தேவர்களாலும் பிறராலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அத்தேவர்கள் ஏன் பசுவை சரணடைந்தனர்? மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அனைத்து தேவர்களின் வடிவமாகவும் திகழ்கிறார். பசுக்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமேனியில் இருந்தே தோன்றியவை ஆகும். இவ்விரு காரணங்களினாலேயே பல்வேறு தேவர்கள் பசுவின் பல்வேறு அங்கங்களில் வீற்றிருப்பதாக மக்கள் கருதுகின்றனர். பாண்டுவின் மைந்தனே, ஹனுமந்தேஸ்வரர் எனும் தெய்வத்தின் சந்நிதியில் மிகுந்த பக்தியுடன் ஒரு பசுவை அந்தணருக்கு தானமாக அளிக்க வேண்டும். அந்த தான பசுவானது பால் சுரக்கும் பசுவாக இருத்தல் வேண்டும். அது வெண்ணிறத்திலோ அல்லது செம்பழுப்பு நிறத்திலோ இருக்கலாம். அது தன் கன்றுடன் கூடியதாகவும் நற்பண்புகள் நிறைந்ததாகவும் இருத்தல் வேண்டும். அது ஒரு வெண்ணிற ஆடையால் போர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அதன் கொம்புகளில் பொன் அணிகலன்கள் பூட்டப்பட்டு அது நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பசுவுடன் இணைந்து பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு பால் பாத்திரத்தையும் தானமாக அளிக்க வேண்டும். விண்ணுலக இன்பங்களையும் நிலையான உயர் நிலையையும் அடைய விரும்பும் ஒருவன் சாஸ்திர விதிமுறைகளை கடைபிடித்தவாறு ஹனுமந்தேஸ்வரரின் முன்னிலையில் அப்பசுவை தானமாக அளிக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கும் உடல் நலிவுற்றவர்களுக்கும் பசுக்களை தானமாக அளிப்பவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைகின்றனர். மன்னனே, அவ்விண் உலகில் வாழ்ந்த பின்னர் மீண்டும் இப்பூ உலகில் பிறக்கும்போது அவர்கள் ஓர் அந்தணரின் இல்லத்தில் பிறக்கின்றனர். அவர்கள் நற்பண்புகள், கல்வி, செல்வம் மற்றும் செழிப்பு ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற அக்குலத்திற்கு பெருமை சேர்க்கும் சிறந்த மைந்தனாக திகழ்கின்றனர். மன்னனே, ஹனுமந்தேஸ்வர தீர்த்தமானது அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. அத்தீர்த்தத்தை குறித்து கேள்விப்படுபவர் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றனர். வர்ண கலப்பினால் விளையும் பாவங்கள். இதனை தூரத்திலிருந்தே காண்பவரோ அல்லது இது குறித்து சிந்திப்பவரோ கூட பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகிறார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. 83ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.